ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. பெரும்பாலான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்கறது ஞானஸ்தானம், பெயர் சூட்டு விழா. அதை தொடர்ந்து புது நன்மை அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம மதத்தில் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த புது நன்மை ஃபங்க்ஷனை தான் என்னுடைய 3வது பொண்ணுக்கு நான் கொடுத்துருந்தேன். அப்போது என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ அப்போது எடுத்து வச்ச வீடியோஸை சில கிளிப்பெலாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி அந்த நேரத்தில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள், யாரெல்லாம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்னாலே எல்லோரும் வருவாங்க. நம்ம பை போடுறதுலேருந்து ஒரு லட்டு, ஒரு மற்ற விஷயங்கள் செய்யும்போது, பலகாரங்கள் செய்யும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் உணர்ந்த தருணம் அது. லட்டுக்குன்னு முயற்சி பண்ணி முதல்ல லட்டு சுடுறதுக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் களம் இறங்கினோம். ஃபஸ்ட்டு ஒன்றும் சரியாக வரவே இல்லை. பிறகு போக போக ரொம்பவே மனசு உடஞ்சி போச்சு அந்த நேரம். அப்புறம் போக போக பார்த்தா சூப்பராக வந்துச்சு லட்டுலாம். சாப்பிட்டவங்க எந்த கமெண்ட்டும் கொடுக்கல. இது வரலையும் போயிட்டு எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, எல்லோரும் லட்டுலாம் எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஆனால் யாரும் எந்த கமெண்ட்டும் கொடுக்கல, நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓரளவுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கொஞ்சம் நல்லா தான் செஞ்சுருந்தோம். ஸோ சூப்பராக வந்திருந்துச்சின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எனக்கு ரொம்பவே இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க 2 பேரும் அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 லட்டுக்கு மேலே எனக்கு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன் செய்யும் போதும் சரி, யாருக்கும் ஒரு பரிசு பொருட்களோ அதாவது பை கொடுக்கறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி போட்டிருந்த பைகள் தான் இது. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைங்களாம் சேர்ந்து போட்டாங்க. பிள்ளைங்களாம் ஒரே சந்தோஷமாக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு கைக்கு நெகல் பாலிஷ் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். இதுதான் முக்கியமாக இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நடக்கும். ஸோ அதெல்லாம் நான் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹாலில் போயிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் தான் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரங்களில் தான் அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம உணர முடியும். ஸோ எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அழகாக சூப்பராக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என் பிள்ளையோட ஃபங்க்ஷனும் ரொம்பவே சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நாங்களே தான் பண்ணணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்களே பண்ணினது தான். ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய தேவை, அதாவது என்னுடைய ஃபங்க்ஷனும் என் குழந்தையோட ஃபங்க்ஷனும் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். பாய்.